ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு டிஃபன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி ரெடி ஆகிட்டுருக்கு. இதுதான் இன்றைக்கி நைட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடுன்னே சொல்லலாம். அந்த கருப்பு கவுனி அரிசியை நல்லா வறுத்து பொன் வறுவலாக இடித்து வச்சுருக்கோம். இப்போ அரிசியை போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமாக பால் விட்டு லைட்டாக உப்பு கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா வேக விட்டுட்ருக்கோம். இது நல்லா கட்டியாக வரும். நல்லா வெந்து பூக்க வரும்போது இவ்வளோ தூரத்துக்கு வரும் அந்த கஞ்சி. நான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஆளுக்கு 2 டம்ளர் சாப்பிட்டோம்னா இது நல்லா நிறைய ப்ராப்ளம், அதாவது நீரிழிவு நோய், சர்க்கரை நோயை சரி பண்ணுது. அப்புறம் நம்மளுடைய வெயிட் லாஸ், உடம்பை குறைக்க நல்ல வல்லமையாக இருக்குது. அதையும் தாண்டி நம்ம உடம்புல ரத்தத்தை சுத்தம் பண்ணுதுங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை தாண்டி மிகப்பெரிய விஷயத்தை என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல இருக்க கெட்ட பாக்டீரியாவை அழித்து கொடுக்கும். நல்ல டைஜஷன் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய உணவு. இப்போ கொஞ்சம் நாளாகவே எங்கள் வீட்டில் எல்லாமே இந்த நாட்டு ரக அரிசியை தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுருக்கோம். கொஞ்சம் சாப்பிட்டாலும் கஞ்சியை தான் வச்சு குடிக்கிறோம். விலைவாசி அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் அந்த சக்கையான அரிசி, அதாவது 3 மாதத்தில் விளைவிக்கக்கூடிய சக்கையான அரிசியை சாப்பிட்டு சர்க்கரை வியாதியை வாங்கிக்கிறத விட இந்த மாதிரி அரிசியை பத்தும் பத்தாமல் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் உடம்புல நோய் இல்லாமல் தண்ணி குடித்து உடம்பை தேற்றி நல்ல ஒரு உடலோட ஆரோக்கியமான உடல் அமைப்போட வாழலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ பெரிய பாரம்பரிய ரகசியத்தை மறைச்சது யாருன்னு தெரியல, ஆனால் கஷ்டப்பட்டு உருவாக்கினது விவசாயி. ஸோ அதனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கையும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய். உங்கள் நெய்வேலி தனம் அவர்னஸ்.